போன மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஜெயிலருக்கு அப்புறம் இங்கே ஏராளமான தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு வாரமும் 5-6 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எல்லாமே மண்ணு கவிட்டு தான் போச்சு. பெரிய ப்ரொமோஷன் பண்ணி வந்த அடியே படத்துக்கும் அதே நிலைமை தான். ஆனால் இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆன மார்க் ஆண்டனி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. 3 நாளில் மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. நேற்று 3வது நாள் வசூல் எவ்வளோ, இந்த 3 நாள் டோட்டல் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் நேற்று 11வது நாள் ஜவான் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் மிகப்பெரிய சாதனையும் தொடர்ந்து படைச்சிக்கிட்டு இருக்கு. நேற்று 11வது நாள் வசூல் எவ்வளோ, அப்புறம் 11 நாள் டோட்டல் கலெக்ஷன் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் நிறையா படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னைக்கு வந்து 14 இயர்ஸ் ஆஃப் உன்னை போல ஒருவன், அந்த படத்தோட வசூலை பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னைக்கு வந்து விக்னேஷ் சிவன் அவர்களோட பிறந்த நாள், அதனால் ஸ்பெஷலாக அவரோட ஒரு படத்தோட வசூலையும் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, ரங்கீலா தான். ராம்கோபால் வர்மா அவர்களோட இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் அமீர் கான், ஜாக்கி ஷெராஃப், ஊர்மிளான்னு சொல்லிட்டு இந்த படம் வேற லெவலில் இருக்கும். அந்த சமயத்தில் வேற லெவல் ஹிட். அதுவும் முக்கியமாக பாடல்கள். ஏஆர் ரஹ்மான் தமிழ்ல இருந்து ஹிந்தியில் போய் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண ஒரு முக்கியமான படம் ரங்கீலா. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டில் தான் அந்த ஃப்ரேமு ஜாக்கி ஷெராஃப் நிற்பார். அந்த கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பிரகாஷ் அப்படிங்கிறவர் ரங்கீலான்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு. அப்புறம் அபிலாக்கு, அப்புறம் கேமிங் கரண், அப்புறம் விர்ச்சுவல் கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் வந்து சல்மான் சைனூரி அப்படிங்கிற இன்னொருத்தவங்க. இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்க, கெஸ் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸ்பெஷலாக கொண்டாடுங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஸ்பெஷலாக கொண்டாடுங்க. அப்புறம் நேற்று வீடியோவில் நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே. உங்கள் எல்லாருக்குமே ஒரு படம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சினிமா டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு சினிமா நாலேஜ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச படம், அது டிசாஸ்டரோ மண்ணை கப்புன படமோ, அது பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சூப்பராக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படம், அது மொக்க படமாக இருந்தாலுமே சொல்லியிருந்தீங்க. அதுக்கு கமெண்ட்லாம் வந்து எதிர்க்கு கமெண்ட்லாம் எதுவுமே வரல, கலாய்க்கிறதுலாம் வரல. இப்போ அதே மாதிரியே இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அதாவது இருக்கிற எல்லாருமே காரி துப்பியிருப்பாங்க அந்த படத்தை. இது ஒரு ஒஸ்ட் மூவி, இந்த படத்தை போய் எதுக்கு இந்த டைரக்டர் எடுத்தாருன்னு சொல்லிட்டு காரி துப்பியிருப்பாங்க. அந்த படமே பெரிய டிசாஸ்டராக இருக்கும். ஆனால் தனிப்பட்ட ரீதியாக அந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். இதை நீங்கள் யார்கிட்டயோ இல்லை சோஷியல் மீடியாலையோ இல்லை யார்கிட்டயோ தனி முறையில் சொன்னீங்க அப்படின்னா உங்களை பயங்கரமாக கலாய்ப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட படம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அது நீங்கள் இங்கே கமெண்ட்டில் போடலாம். இங்கே கலாய்க்கிறதுக்கெலாம் யாரும் இல்லை. ஏன்னா அப்படி எல்லாருக்குமே ஒரு படம் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. எனக்கு வந்து நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு 2ஆம் உலகம் அப்படின்னு என்னோட ஃபேவரட் மூவி. அதாவது இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் கழுவி ஊற்றின படம், ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இப்போ வந்து வசூலுக்குள்ள போயிடலாம். த நன் 2 அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 5,85 லட்சம், வேர்ல்டு வைடு வந்து $52 மில்லியன் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று இந்தியாவை பொறுத்தவரையும் சரி, வேர்ல்டு வைடும் சரி, ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு இந்த படம். இந்தியாவில் மட்டுமே 28,70 லட்சம், அப்புறம் வேர்ல்டு வைடு $159 மில்லியன். இது மட்டுமே 1,318 கோடி வருது. ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க இந்த படம். பெரிய ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்தமாக லைஃப் டைம் டோட்டல் ஃபைனல் கிராஸ் கலெக்ஷன்லாம் எடுத்து வச்சு பார்த்தா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் வரப்போகுது. அப்புறம் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலிஷெட்டி அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 1,69 லட்சம், வேர்ல்டு வைடு 2,45 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால இதுவரை 25,73 லட்சமும், வேர்ல்டு வைடு 37,83 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பெரிய விஷயம், நன் 2ஓ இன்னொரு பக்கம் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலிஷெட்டி, இந்த 2 படமுமே ஹிட்டானது. அதுவும் ஜவானுக்கு நடுவில், ஜவான் வந்து இந்தியாவிலே ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஃபாஸ்டஸ்ட் ஹிந்தி மூவி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நடுவில் இந்த 2 படமும் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயம்தான். அப்புறம் காசர் கோல்டு அப்படிங்கிற ஒரு படம் டே 3 கலெக்ஷன். இந்த படத்தோட கேரளா கலெக்ஷன் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 69 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 1,68 லட்சமும், வேர்ல்டு வைடு 2,06 லட்சம். படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருந்தாலுமே இந்த படத்துக்கு ஓரளவுக்கு
பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெட்டராகவே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் தான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ஜவான் படத்தோட ஓவர்சீஸ் டே 11 கலெக்ஷன் யூஎஸ்ஏல வந்து $1.21 மில்லியன். இது வந்து 10 கோடியே 8 லட்சம். ஆஸ்திரேலியாவில் 1 கோடியே 29 லட்சம். நியூசிலாண்டில் 31 லட்சம். யூகேல 94 லட்சம். மலேசியாவில் 85 லட்சம். சிங்கப்பூரில் 39 லட்சம். ஸ்ரீலங்காவில் 16 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் 3 கோடியே 93 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 2 கோடியே 36 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 20 கோடியே 35 லட்சம் நேற்று மட்டும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $2.45 மில்லியன். ஸோ இதுவரையும் டோட்டலாக யூஎஸ்ஏல $11.5 மில்லியன். இது வந்து 95 கோடியே 51 லட்சம். ஆஸ்திரேலியன் டாலர் பார்த்தீங்க அப்படின்னா 3.44 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 18 கோடியே 23 லட்சம் ஆஸ்திரேலியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. நியூசிலாண்டில் 749K நியூசிலாந்து டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 3 கோடியே 59 லட்சம். யூகேல 2.23 மில்லியன் யூகே பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 23 கோடியே 10 லட்சம். மலேசியாவில் 3.92 மில்லியன் மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 6 கோடியே 96 லட்சம். அப்புறம் சிங்கப்பூரில் 885K சிங்கப்பூர் டாலர். இது வந்து 5 கோடியே 38 லட்சம். ஸோ ஸ்ரீலங்காவில் 8 கோடியே 49 லட்சம் ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம ஒரு காசுக்கு 2 கோடியே 20 லட்சம். ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸில் $11 மில்லியன். இது மட்டுமே 91 கோடியே 20 லட்சம் வருது. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 5.08 மில்லியன். இது வந்து 42 கோடியே 23 லட்சம். ஸோ டோட்டலாக ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா $34.75 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 288 crore, அதாவது 288 கோடியே 44 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் 11 நாளில். அப்புறம் ஜவான் படத்தோட டே 11 தமிழ்நாடு ஆந்திரா கலெக்ஷன்லாம் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 2 கோடியே 27 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 38 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 39 லட்சம், கேரளாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 34 கோடியே 58 லட்சம், அப்புறம் இந்தியா முழுக்க 42 கோடியே 97 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக. அப்புறம் ஓவர்சீஸில் 20 கோடியே 35 லட்சம். ஸோ வேர்ல்டு 63 கோடியே 32 லட்சம் இந்த படம் நேற்று 11வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூலுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் இந்த படத்தோட டோட்டல் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 கோடி 39 கோடியே 98 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 45 கோடியே 99 லட்சம், கர்நாடகாவில் 44 கோடியே 20 லட்சம், கேரளாவில் 12 கோடியே 84 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 426 கோடியே 52 லட்சம். ஸோ டோட்டலாக 569 கோடியே 53 லட்சமும் ஓவர்சீஸில் 288 கோடியே 44 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 857 கோடியே 97 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 858 கோடி கிட்ட வெறும் 11 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் இவ்வளோ வசூல் பண்ணது ஃபாஸ்டஸ்ட். 11 நாளில் 850 கோடி இதுவரையும் வேற எந்த ஒரு ஹிந்தி படமுமே பண்ணதில்லை. இதுதான் இருக்கிறதுலே இப்போதைக்கு ஃபாஸ்டஸ்ட்டு. அப்புறம் வந்து 400 ஹிந்தி நெட்டு. ஸோ இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 400 crore. அதாவது அது வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, ஆந்திரா தெலுங்கானாலும் சரி, எங்கே வேணால் ஹிந்தியில் ஓடின கலெக்ஷனை மட்டும் தமிழ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நான் 39 கோடி சொல்கிறேன்ல, அது வந்து 39 கோடியுமே தமிழ் லாங்குவேஜாக இருக்காது. அதில் ஹிந்தி இருக்கும், சம்டைம்ஸ் தெலுங்கு கூட இருக்கும். ஸோ அதனால் அந்த கணக்குப்படி பார்த்தா 400 கோடி அதில் மட்டுமே ஹிந்தியில் மட்டுமே நெட்டு கலெக்ஷன் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய சம்பவம். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா பட்டானை விட இந்த படம் வந்து ஃபாஸ்டஸ்ட் 1000 crore ரீச்சில் வந்து கண்டிப்பாக வந்து முதலிடத்தை பிடிக்க போது ஹிந்தியிலேயே. அதுக்கு அடுத்ததான் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட வசூல் பார்த்திங்க அப்படின்னா டே 3 தமிழ்நாட்டில் 10 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 14 லட்சம், கர்நாடகாவில் 95 லட்சம், கேரளாவில் 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு 15 கோடியே 50 லட்சம். ஸோ ஒரு மிகப்பெரிய வசூலுங்க. நேற்று 3வது நாள், ஏன்னா முதல் நாளை விட 2வது நாள் அதிக வசூல், 2வது நாளை விட 3வது நாள் அதிக வசூல், இப்போ 3வது நாளை விட 4வது நாள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஹாலிடேஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஹாலிடே தான் இருக்கும். ஸோ போய் பார்த்தாங்க அப்படின்னா இதோட அதிக வசூல் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் மார்க் ஆண்டனி படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 27 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 71 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 64 லட்சம், கேரளாவில் 87 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 67 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 77 லட்சம், வேர்ல்டு வைடு 40 கோடியே 81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 3 நாளில்.
ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு 10 கோடி 12 கோடின்னு போட்டுக்கோங்களேன். ஸோ ஒரு 50 கோடி, அந்த 4 நாளில் 50 கோடி இந்த படம் வசூல் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது வீக் டேஸில் வந்து ஒரு 4 கோடி 5 கோடி 3.5 கோடி அப்படின்னு வசூல் பண்ணால் கூட அடுத்த வீக்கெண்டுக்குள்ளே இந்த படம் வந்து ஒரு 80 கோடி வந்து வசூல் எடுத்துச்சுன்னா அப்புறம் லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் 100 கோடி வந்துடும் ஈஸியாக. அப்படி வந்துடுச்சு, அப்படி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு இந்த படம் அப்படின்னா, விஷால் அவர்களோட கெரியர்லேயே ஃபஸ்ட்டு 100 crore மூவி அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு சீக்வல் ஒன்று எடுப்பாங்க. ஸோ அந்த சீக்வல் வந்தது அப்படின்னா இதே மாதிரியே நீங்கள் எதிர்பார்த்து போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் இன்றைக்கி விக்னேஷ் சிவன் அவர்களோட பிறந்த நாள். அதனால் அவரோட ஒரு சூப்பரான ஒரு மூவி, சூப்பர் ஹிட் திரைப்படம், அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். ஸோ நானும் ரவுடி தான் 2015ஆம் ஆண்டு. ஸோ விஜய் சேதுபதி ஒரு பக்கம், நயன்தாரா ஒரு பக்கம், ஆர்ஜே பாலாஜி, எல்லாத்தையும் தாண்டி அனிருத். ஸோ இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு பயங்கர ஜாலியாக இருக்கும். ரொம்ப அந்த ஹார்ட் ஃபீலிங்லாம் எல்லாமே உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வரலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதே தான் இப்போ எப்படி நம்ம மார்க் ஆண்டனிக்கு ஒரு இது சொல்கிறோம், நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்காம அப்படியே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அப்படிப்பட்ட ஒரு படம். ஸோ அதே நேரத்தில் நயன்தாரா பயங்கர க்யூட்டாக இருப்பாங்க இந்த படத்தில். அதுக்கப்புறமே நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தங்கமே அப்படிலாம் பாட்டு பாடி சுற்றிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 14 கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே 21 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு, இந்தியா முழுக்க 26 கோடி. ஸோ வேர்ல்டு வைடு 34 கோடி 25 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 19 கோடியே 30 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததான் நான் ஆரம்பத்தில் கேட்ட ஒரு கேள்வி, அதுதான் மெயினு, என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படம் பயங்கர டிசாஸ்டராக இருக்கும், ஊரே கழுவி ஊற்றின படமாக இருக்கும், ஆனால் பர்சனலாக எனக்கு அந்த படம் ரொம்ப ஃபேவரட், நான் எத்தனை தடவை போட்டாலும் பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த படம் இருக்குல்ல, அது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.